அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்று நகராட்சியில் நிறைய பேர் கூடியிருக்காங்க. ரோட்டரி சங்க கூடியிருக்காங்க. எதுக்காக இங்கே நீங்கள் எல்லாம் கூடியிருக்கீங்கிறத மக்களுக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்திருங்க. என்ன விஷயத்துக்காக இந்த காலையில் மாணவர்களும் கூடியிருக்காங்க, நீங்களும் எதுக்காக கூடியிருக்கிறீங்க அப்படிங்கிறத மக்களுக்கு தெளிவுபடுத்திருங்க. சொல்லுங்க, என்னன்னு சொல்லி. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீதும் உண்டாகட்டும். இந்த சாலை பாதுகாப்பு வார விழா அப்படிங்கிறத நம்ம ரோட்டரி சங்கம் வருடம் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வு. இதில் என்னென்னா, நம்ம ஊருக்கும் இந்த நாட்டுக்கும் அத்தியாவசிய தேவையாக இருக்கின்ற ஒரு காரணம், மாணவர்கள் மத்தியிலும் விழிப்புணர்வு இல்லாமல் சாலையில் பல்வேறு வகையான ஆக்சிடென்ட்டுகள், விபத்துகள் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அதிராம்பட்டினம் ரோட்டரி சங்கம் சார்பாக நாங்கள் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை அதிராம்பட்டினம் நகராட்சியிலிருந்து தொடங்குகின்றோம். அதிராம்பட்டினம் ரோட்டரி சங்கம் சார்பாக சாலை பாதுகாப்பு பேரணி, அதாவது காதர் மொஹிதீன் பள்ளியின் மாணவர்கள் மற்றும் இமாம் சாஃபி பள்ளியுடைய மாணவர்களை அழைத்து கொண்டு நாங்கள் அதிராம்பட்டினத்தின் முக்கிய வீதி வழியாக பேரணி நடத்துவதற்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கின்றோம். இந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் கண்டிப்பாக விழிப்புணர்வு வர வேண்டும். அது நம்ம ஊரில் நம்ம பார்க்குறோம், சிறு வயது இளம் வயது மாணவர்கள் அவங்க இந்த வாகன விபத்துகள் அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய மாணவர்கள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறாங்க. அதை தடுக்கும் விதத்தில் பெற்றோர்கள் கண்டிப்பாக சிறுவர்களுக்கு வாகனங்கள் வழங்கக்கூடாது. அவர்களுக்கு வழங்கினால் காவல்துறை கடும் சட்ட நடவடிக்கைகள் எடுப்பதற்கு தயாராகி இருக்கின்றார்கள். அதுபோல நாம் தலைக்கவசம் அணிந்து வாகனம் ஓட்ட வேண்டும், சீட் பெல்ட் அணிந்து வாகனம் ஓட்ட வேண்டும். நாம் சாலையிலே கடக்கும் பொழுது பாதசாரிகளுக்கு முன்னுரிமை கொடுத்து அதனை நாம் சரியாக செல்ல வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வோடு ஒரு கையேடு ஒன்று அதிராம்பட்டினம் ரோட்டரி சங்கம் சார்பாக நாங்கள் இதை கொடுக்க இருக்கின்றோம். இது இந்த பேரணியை துவங்கி வைப்பதற்காக மாவட்ட துணை கண்காணிப்பாளர் திரு ரவிச்சந்திரன் சார் அவர்களும், அதிராம்பட்டினம் நகர்மன்ற தலைவர் மற்றும் துணைத் தலைவர் ஆணையாளர் மதன்ராஜ் அவர்களும், ரோட்டரி சம்பந்தப்பட்ட தலைவர்களும் அனைவரும் கலந்து இந்த மேட்டரியை மோட்டார் வாகன ஆய்வாளர் திரு சரவணன் அவர்களும் வருகை தந்துள்ளார்கள். இந்த பேரணி இனிது துவங்க இருக்கின்றது. இப்போ நீங்க நகராட்சிக்குள்ளே இருந்து இந்த பேரணியை துவக்குறீங்க. நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சாலை ஓரங்களில் நிறைய கடைகள் இருக்குது. அதுக்கு நகராட்சி வரி வசூலும் பண்ணுது. இப்போ சேம் ரோட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதி, அந்த பகுதியில் காலை நேரங்களில் மக்கள் நிறைய காய்கறிகள், இன்னும் பிற வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குறதுக்காக வர்றாங்க. சாலை விபத்துக்கு முக்கிய காரணமாக இருக்குது. இப்போ ரோட்டரி சங்கத்தின் சார்பாக நகராட்சிக்கு எந்த மாதிரியான கோரிக்கை வைக்க போறீங்க? கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு கோரிக்கை தான். இருந்தாலும் அதிராம்பட்டினம் ரோட்டரி சங்கம் என்பது ஒரு பொதுநலன் சார்ந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும், நீங்கள் கூறக்கூடிய இந்த கருத்தை நாங்கள் எங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் கண்டிப்பாக இதை தெரிவித்து இதற்கு உண்டான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு நாங்கள் ஆவணம் செய்கிறோம். அதிராம்பட்டினம் ரோட்டரி சங்கம் சார்பாக நீங்கள் சொன்ன அந்த விஷயத்தை நாங்கள் ஒரு மனுவாக கொடுத்து இதற்கு ஏற்பாடு செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அது மட்டுமல்லாது இப்போ இந்த விபத்துக்கள் ரோட்டுடைய சட்டத்திட்டங்கள் இருக்குல்ல, என்னென்ன தவறுகள் செஞ்சால் என்னென்ன அமௌண்ட்டுகள் பெனால்ட்டி அடிக்கப்படும் அப்படிங்கிறத நீங்கள் ரோட்டரி சங்கம் மூலியமாக ஒரு விழிப்புணர்வு போர்டு வைக்கலாம். முன்முயற்சி நடந்தது. கண்டிப்பாக நம்ம அதிராம்பட்டினத்துடைய முக்கியமான சாலைகள், முக்கியமான முக்கங்களில் நாங்கள் அதிராம்பட்டினம் ரோட்டரி சங்கத்தோட நிரந்தரமான ஒரு ஃப்ளெக்ஸு, அதாவது இந்த குற்றங்கள் செஞ்சால், அதாவது சாலை பாதுகாப்பில் ஏதேனும் தவறுகள் நடந்தால் அதற்கு உண்டான என்னென்ன தண்டனைகள் மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கு என்ன வழங்கப்படும், பெற்றோர்களுக்கு எந்த வகையான தண்டனைகள் அவங்க விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அதிராம்பட்டினம் ரோட்டரி சங்கம் சார்பாக கண்டிப்பாக அதிராம்பட்டினம் முக்கிய வீதிகளில் இதற்கான விழிப்புணர்வு பதாகைகள் வைக்கப்படும். குறிப்பாக இந்த சிறார்களுக்கு, மாணவர்களுக்கு வயது வரம்பை குறிப்பாக அதை குறிப்பிட வேண்டும். எந்த அளவு இருந்தால் அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி, ஓட்டு டிரைவிங் பண்ணுவதற்கு எலிஜிபிலிட்டி என்பதை முக்கியமாக குறிப்பிட்டு ரொம்ப கண்டிப்பாக அதை இது ஒரு பாதுகாப்பு விழிப்புணர்வு என்று வரும்பொழுது அதற்கு உண்டான வயது வரம்புகளும் இதில் அடங்கிவிடும். ஆகவே நீங்கள் கூறக்கூடிய இந்த விஷயங்களை கண்டிப்பாக நாங்கள் முன்னெடுத்து அந்த பதாகைகளில் மாணவர்களுடைய வயது வரம்பும் கண்டிப்பாக அவர்கள் லைசன்ஸ் பெற்றிருக்க வேண்டும் என்றும் அதனையும் நாங்கள் வலியுறுத்துவோம். பற்றி வற்புறுத்துவதற்காகத்தான் பட்டுக்கோட்டை மோட்டார் வாகன ஆய்வாளர் அவர்களும் வருகை தருவார்கள். அவர்கள் இதை பற்றி விளக்கம் கொடுப்பார். ஓகே, நன்றி, வணக்கம்.
தம்பி இங்க பாரு எல்லாம் நீங்க எல்லாம் இமாம் ஷாஃபி ஸ்கூல் ரைட்டு? இமாம் ஷாஃபி. நீங்களும் எந்த ஸ்கூலுப்பா? காதர் மைதீன். ஓகே, காதர் மைதீன் கல்லூரி அல்ல, சாரி ஹை ஸ்கூல். யாருமே தெரியாது. மகாராஷ்டிர அமலாப்பட்ட மோடி சங்க தலைவர் ஒட்டதி ஏபிஎம் நவாஸ் அவர்களை வரவேற்புரை ஆற்றுமாறு அன்புடன் அழைக்கிறேன். எல்லாம் உள்ள இறைவனின் பெயரால் ஆரம்பிக்கின்றோம். உங்களுக்கும் இறைவனுக்கே உரியது. அவர் அருளாளர், அன்புடையும் தீர்ப்புடாவில் அவனை நீங்குவது. இறைவா, நாங்கள் உண்மையே வளர்கின்றோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் கிடைக்கின்றோம். இங்கே உங்களுக்கு நேரான பார்வையை காட்சியாளர் புரிவாயாக. அகிலாபட்டினம் ஒன்றிய சங்கம் சார்பாக நடத்திருக்கின்ற சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு கணக்கு வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பட்டுக்கோட்டை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் எம் ரவிச்சந்திர சார் அவர்களே, மோட்டார் வாகன ஆய்வாளர் எஸ் சரவணன் சார் அவர்களே, அகிலாபட்டினம் காவல் ஆய்வாளர் திரு முருகேசன் சார் அவர்களே, அகிலாபட்டினம் நகராட்சி ஆளுநர் திரு மதன்ராஜ் சார் அவர்களே, பேரூர் இயக்குநரின் மண்டல மாறி துணை ஆளுநர் ரொட்டரி மீனாட்சி சூர்யா அவர்களே, அகிலாபட்டினம் நகராட்சி தலைவர் மரியாதைக்குரிய எம்எம்எஸ் தாகிரா அப்துல் கரீம் அவர்களே, அகிலாபட்டினம் நகராட்சி துணைத் தலைவர் மரியாதைக்குரிய ராம தேசிகன் அவர்களே, இலக்கு துணை ஆளுநர் ரொட்டரி சீனிவாசன் சார் அவர்களே, அகிலாபட்டினம் காவிரி பள்ளி மாணவ கண்மணிகளே, ஆசிரியர்களே, அகிலாபட்டினம் நோசாபி பள்ளி மாணவ கண்மணிகளே, ஆசிரியர்களே, ஊரகத்தின் நண்பர்களே, ஆம்புலன்ஸ் சேவை சகோதரர்களே, உங்கள் அனைவரையும் அகிலாபட்டினம் ரோட்டரி சங்கம் சார்பாக வருக 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 என வரவேற்று வருகிறேன். சாலை விதிகளை மதிக்கவும் உயிரை காக்கவும் சாலை விதிகள் பாதுகாப்பிற்கான நடைமுறைகள் இனிகளும் உங்கள் நண்பர்கள் அவற்றை பின்பற்றுங்கள். அதிக வேகம் அதிக அபாயம். ஒரு விபத்து உங்கள் வாழ்வை மாற்றிவிடலாம். சாலை பாதுகாப்பு குடும்ப சந்தோஷம் விதிகளை பின்பற்றி வீடு சென்று பாதுகாப்பாக சேர்ந்துகிறது. உணவு மிக்க ஓட்டமே உயிர் பாதுகாப்பு. உணவு மிக்க ஓட்டமே உயிர் பாதுகாப்பு என்று கூறி ஒரு உரையை நிறைவு செய்கிறேன். அகிலாபட்டினம் நகராட்சி ஆணையர் திரு மதன்ராஜ் சார் அவர்களையும் வருக வருகை என வரவேற்று வருகிறேன். சாலை பாதுகாப்பு விதி சம்பந்தமாக சிறப்புரையாற்றுமாறு மோட்டார் வாகன ஆய்வாளர் திரு எஸ் சரவணன் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். ஒவ்வொரு வருடமும் சாலை பாதுகாப்பு வாரம் அப்படின்ட்டு நடத்திட்டு இருந்தோம். இப்ப ஒரு 2-3 வருடங்களாக சாலை பாதுகாப்பு மாத விழாவா நடத்திட்டு இருக்கிறோம். அந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறோம். எதுல முன்னேறி இருக்கோம்? ஒரு வாரம் கொண்டாடின விழாவை இப்ப ஒரு மாதத்துக்கு நடத்துற அளவுக்கு நம்ம முன்னேறி இருக்கோம். எதுக்கு முன்னேறி இருக்கோம்? எதனால? ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கிறதுனாலதான் என்ன பண்றோம், நம்ம ஒரு மாதத்துக்கு விழா நடத்தி உங்களுக்கு, அதாவது நம்ம மாதிரி மாணவர்கள் மற்றும் எல்லாத்துக்கும் விழாவா கொண்டாடிட்டு இருக்கிறோம். சரிங்களா? இப்ப ஏன் ஆக்சிடென்ட் எதனால ஏற்படுது? ஆக்சிடென்ட் தானா சொல்லிட்டு வருதா, நான் இப்ப வண்டி இந்த வண்டி மோத போகுது அப்படின்ட்டு கண்ணிமிக்கும் நேரத்துல விபத்துக்கள் ஏற்படுது.
இந்த கண்ணி வைக்கும் நேரத்துல வந்து நாம வந்து ப்ராப்பரா சாலை விதிகளை மதிச்சிருந்தோம்னா அந்த விபத்தும் வந்து நடக்கவே நடக்காது. சரியா? நமக்கு வந்து சாலை விதிகளை பற்றிய விழிப்புணர்வு இல்லாததான் வந்து பெரும் விபத்திற்கு வந்து காரணம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்மெட் போட்டிருந்தாங்கன்னா உயிரிழப்பு ஏற்படுமா? கீழே விழுந்தாங்கன்னா என்ன ஆகும்? ஒரு மண்டையில அடிபட்டுச்சுன்னா என்ன ஆகும்? உயிரிழப்பு, ரத்தம் பிரெயின்ல வந்து கிளாட் ஆகி உயிரிழப்போ அல்லது பேராலிசிஸ் அந்த மாதிரி உபத்திரவங்கள் வந்து ஏற்படும். இப்ப அதை தடுக்கிறதுக்கு தான் அரசாங்கம் வந்து ஹெல்மெட் போடணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நம்ம போடுறோமா? யாருமே போடுறது கிடையாது. சரியா? எதுவுமே வந்து ஒரு ஆக்சிடென்ட் வந்து எதிர்பாராமல் நடக்கிறது தான் ஆக்சிடென்ட். அதை வந்து நம்மளே தான் வந்து என்ன பண்ணிக்கணும், பாதுகாத்துக்கணும். ஒரு ஹெல்மெட் போட்டிருந்து கீழே விழுந்தோம்னா ஹெல்மெட்டு தான் உடையும் அல்லது ஸ்கிராச் ஆகும். ஆனா மண்டை வந்து எந்தவித காயம்ல ஒரு சின்ன சிராய்ப்பாட நம்ம வந்து தப்பிச்சுக்கலாம், உயிரிழப்பு தவிர்த்துக்கலாம். அதனால ஹெல்மெட் வந்து எல்லாரும் போடுங்க. இந்த ஏரியால மிகப்பெரிய தப்பு பண்றவங்க வந்து எல்லா பிள்ளைங்களும் வந்து ஸ்கூல்ல வந்து வண்டியை வந்து ஸ்கூலுக்கு வெளியில வண்டியை நிறுத்திட்டு நாலு பேரு 3 பேரும் போயிட்டு இருக்கீங்க. நிறைய விபத்துகள் வந்து உயிரிழப்பு விபத்துகள் வந்து நடந்து வந்துட்டு இருக்கு. மாணாக்கர் உங்களுக்கு தான் வந்து எச்சரிக்கை. சரியா? இப்ப என்ன ஃபைன் எல்லாம் தெரியுமா? ஒரு வண்டி ஒரு இளம் சிறார் இந்த மாதிரி 18 வயது பூர்த்தி அடையாதவங்க வந்து வாகனத்தை இயக்குனா என்ன தண்டனைன்னு தெரியுமா? அரசாங்கத்துல கொடுக்கறது 25,000 ஃபைன். அது மட்டும் இல்ல, சரியா? அப்புறம் 25 வயதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஓட்டுநர் உரிமை வந்து கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு அடுத்தது பெட்ரோலுக்கு எத்தனை 3 மாதம் சிறை தண்டனை. சரியா? அப்புறம் உங்களை என்ன பண்ணுவாங்க? உங்களை என்ன பண்ணுவாங்க? உங்களை அப்படியே விட்டுருவாங்களா? உங்களை வந்து ஒரு 3 மாசம் 6 மாசம் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு வச்சுடுவாங்க. தெரியுமா? சிறுவர் சீர்திருத்த பள்ளின்னா என்ன தெரியுமா? பெரியவங்க தப்பு பண்ணா ஜெயிலு. நம்ம மாதிரி சின்ன பசங்க சரியா? அதனால யாரும் வந்து 18 வயசு பூர்த்தி அடையாமல் வாகனத்தை வந்து இயக்காது. சரியா? அதனால விபத்து உனக்கு ஏற்படலாம், உன்னால வந்து மற்ற ரோடு யூசர்ஸுக்கு அவங்களுக்கும் வந்து ஏற்படலாம். அதனால அதுக்காக யாரும் வந்து அப்பா அம்மா கொடுத்தா கூட நான் ஓட்டலாமா அப்படின்ட்டு நீங்க தான் சொல்லணும். அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. சரியா? அதனால எல்லாரும் வந்து 2 வீலர் ஓட்டுறத 18 வயசு பூர்த்தி லைசன்ஸ் வாங்காம வண்டியை ஓட்டாது. சரிங்களா? பெற்றோர்களுக்கு சொல்லுங்க, எல்லாருமே வந்து ஹெல்மெட் போட்டுட்டு, கார் இருந்ததுன்னா சீட் பெல்ட் போட்டுட்டு சாலையின் இடது புறத்துலதான் வந்து வாகனத்தை போகணும். நடு ரோட்ல போகக்கூடாது. வண்டி ரோடு காலியா இருக்குன்ட்டு நம்ம இதுக்கு போகல. எப்பயுமே சாலையின் இடது புறத்தில் வந்து வாகனத்தை ஓட்டணும்னா பெரும் விபத்து வந்து தடுக்கப்படும். வாய்ப்பளித்த அவர்கள் சிறப்பு செய்த அடுத்ததாக மோட்டார் வாகன ஆய்வாளர் திரு சரவணன் சார் அவர்களுக்கு சிறப்பு செய்ய தலைவர் ஒட்டவி EPS நவாஸ் அவர்களை அழைக்கிறேன். அடுத்ததாக அதிராப்பட்ட காவல் ஆய்வாளர் திரு முருகேசன் சார் அவர்களுக்கு சிறப்பு செய்ய தலைவர் ஒட்டவி EPS நவாஸ் அவர்களை அழைக்கிறேன். அடுத்ததாக அதிராப்பட்ட நகராட்சி ஆணையர் திரு மதன்ராஜ் சார் அவர்களுக்கு சிறப்பு செய்ய சபரி நிவாஸ் அவர்களை அழைக்கிறேன். அடுத்ததாக அதிராப்பட்ட நகர்மன்ற தலைவர் MS ராமிரா அப்துல் கரீம் அவர்களுக்கு சிறப்பு செய்ய சபரி நிவாஸ் அவர்களை அழைக்கிறேன். அடுத்ததாக அதிராப்பட்ட நகர்மன்ற துணைத் தலைவர் திரு ராம குணசேகரன் அவர்களுக்கு சிறப்பு செய்ய சபரி நிவாஸ் அவர்களை அழைக்கிறேன்.
மண்டல தலைமை துணை ஆளுநர் திரு மீனாட்சி சூரியபிரகாஷ் அவர்களுக்கு சிறப்பு செய்ய வாட்ஸ் பர்சன் வெதரஸ் அவர்களை அழைக்கிறேன். சீனிவாசன் அவர்களுக்கு சிறப்பு செய்ய அடுத்ததாக ஊடகத்துறை நண்பர்கள் பேரணி. நான் என்ன பேசணும்னு நினைச்சேன்னா அதில் கிட்டத்தட்ட மோர் தென் 75% ஆய்வாளர்கள் பேசிட்டாங்க. இருந்தாலும் எனக்கு வந்து அதெல்லாம் பண்ணதுக்கு உள்ள ஒரு உறவு தொடர்ந்து தான் முதல்ல ஆரம்பி பேசுறேன். நான் இங்க இன்ஸ்பெக்டரா அதிக வருஷம் அங்கே வேலை பார்த்த ஆய்வாளர்கள் நானும் இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் இங்கே இன்ஸ்பெக்டரா ஒர்க் பண்ணியிருக்கேன். அது அதிகபட்ச சாதனைக்காக சொல்ல வரல. இங்க எல்லாரையும் ஒவ்வொரு எல்லா தெருவும் எனக்கு நான் நடந்து போயிருக்கேன். இந்த ஊர்ல எனக்கு தெரியாத முக்கியஸ்தர்கள் யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு எனக்கு பரிச்சயமான ஊர். எப்படி நமக்கு ஒரு பெண்ணுக்கு பிறந்த இடம் புகுந்த இடம் சொல்லுவாங்களோ அந்த மாதிரி நான் பிறந்த ஒரு மனவழியா இருந்தாலும் நான் அதிகபட்சமா வேலை பார்த்து அதிக மக்களோட பழகியது அதெல்லாம்ங்கிறத நான் பெருமையா சொல்லிக்கிறேன். எதற்காக சொல்றேன்னா இங்க நடக்கிற அனைத்து நல்ல நிகழ்ச்சிகளுக்கும் நான் எப்போதும் காவல்துறை சார்பாகவும் என்னுடைய தனிப்பட்ட சார்பாகவும் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு அளிப்பேன். வண்டி ஓட்டும் போது என்னதான் வேகம் வருதுன்னு தெரியல. அதோட விளைவு நீங்க மட்டும் ஆஸ்பத்திரிக்கு போறது இல்லை, எதுக்கு வர சம்மந்தம் இல்லாத பொதுமக்களையும் ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போயிருங்க. முன்னேறி இருக்கிறோம். எதுல முன்னேறி இருக்கிறோம்? ஒரு வாரம் கொண்டாடின விழாவை வந்து இப்ப வந்து ஒரு மாதத்துக்கு நடத்துற அளவுக்கு நம்ம முன்னேறி இருக்கோம். எதுக்கு முன்னேறி இருக்கோம்? எதனால? ஆக்சிடென்ட் வந்து அதிகமா இருக்கிறதுனாலதான் வந்து என்ன பண்றோம், நம்ம ஒரு மாதத்துக்கு விழா நடத்தி உங்களுக்கு அதாவது நம்ம மாதிரி மாணவர்கள் மற்றும் எல்லாத்துக்கும் வந்து அறிவுறுத்தணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் வந்து என்ன பண்றாங்க, ஒரு மாதத்திற்கு வந்து விழாவா கொண்டாடிட்டு இருக்கிறோம். சரிங்களா? இப்ப ஏன் ஆக்சிடென்ட் எதனால ஏற்படுது? ஆக்சிடென்ட் வந்து தானா சொல்லிட்டு வருதா, நான் இப்போ வந்து வண்டி மோத போகுது அப்படின்ட்டு கண்ணிமிக்கும் நேரத்துல வந்து விபத்துகள் வந்து ஏற்படுது. அந்த கண்ணிமிக்கும் நேரத்துல வந்து நாம வந்து ப்ராப்பரா சாலை விதிகளை மதிச்சிருந்தோம்னா அந்த விபத்தும் வந்து நடக்கவே நடக்காது. சரியா? நமக்கு வந்து சாலை விதிகளை பற்றிய விழிப்புணர்வு இல்லாததான் வந்து பெரும் விபத்திற்கு வந்து காரணம். இப்ப பாத்தீங்கன்னா என்ன ஆகும், மண்டையில அடிபட்டுச்சுன்னா என்ன ஆகும், உயிரிழப்பு, ரத்தம் பிரெயின்ல வந்து கிளாட் ஆகி உயிரிழப்போ அல்லது பேராலிசிஸ் அந்த மாதிரி உபத்திரவங்கள் வந்து ஏற்படும். இப்போ அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அரசாங்கம் வந்து ஹெல்மெட் போடணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நம்ம போடுறோமா? யாருமே போடுறது கிடையாது. சரியா? எதுவுமே வந்து ஒரு ஆக்சிடென்ட்டை வந்து எதிர்பாராமல் நடக்கிறது தான் ஆக்சிடென்ட். அதை வந்து நம்மளே தான் வந்து என்ன பண்ணிக்கணும், பாதுகாத்துக்கணும். ஒரு ஹெல்மெட் போட்டிருந்து கீழே விழுந்தோம்னா ஹெல்மெட்டு தான் உடையும், அது ஸ்க்ராட்ச் ஆகும். ஆனால் மண்டை வந்து எந்தவித காயங்களும் சின்ன சிராய்ப்போட நம்ம வந்து தப்பிச்சிக்கணும், உயிரிழப்பு தவிர்த்துக்கலாம். அதனால ஹெல்மெட் வந்து எல்லாரும் போடுங்க. இந்த ஏரியாவில் மிகப்பெரிய தப்பு பண்றவங்க வந்து எல்லா பிள்ளைங்களும் வந்து ஸ்கூல்ல வந்து வண்டியை வந்து ஸ்கூலுக்கு வெளியில வண்டியை நிறுத்திட்டு ட்ரிபிள்ஸ் 4 பேர் 3 பேரும் போயிட்டு இருக்கீங்க. நிறைய விபத்துகள் வந்து உயிரிழப்பு விபத்துகள் வந்து நடந்து வந்துட்டு இருக்கு. மாணாக்கர் உங்களுக்கு தான் வந்து எச்சரிக்கை இது. சரியா? ஒரு இப்ப என்ன ஃபைன்லாம் தெரியுமா? ஒரு வண்டி, ஒரு இளம் சிறார் இந்த மாதிரி 18 வயது பூர்த்தி அடையாதவங்க வந்து வாகனத்தை இயக்குனா என்ன தண்டனைன்னு தெரியுமா அரசாங்கத்துல கொடுக்கறது? 25,000 ஃபைனு. அது மட்டும் இல்ல. சரியா? அப்புறம் 25 வயதுக்கு உங்களுக்கு வந்து ஓட்டுநர் உரிமை வந்து கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு அடுத்தது பெட்ரோலுக்கு எத்தனை? 3 மாத சிறை தண்டனை. சரியா? அப்புறம் உங்களை என்ன பண்ணுவாங்க, உங்களை என்ன பண்ணுவாங்க, உங்களை அப்படியே விட்டுருவாங்களா?
உங்களை வந்து ஒரு 3 மாசம் 6 மாசம் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பிச்சிடுவாங்க. தெரியுமா? சிறுவர் சீர்திருத்த பள்ளினா என்னன்னு தெரியுமா? பெரியவங்க தப்பு பண்ணா ஜெயில, நம்ம மாதிரி சின்ன பசங்க சரியா? அதனால யாரும் வந்து 18 வயசு பூர்த்தி அடையாமல் வாகனத்தை வந்து இயக்காது. சரியா? அதனால விபத்து உனக்கு ஏற்படலாம், உன்னால வந்து மற்ற ரோடு யூசர்ஸுக்கு அவங்களுக்கும் வந்து ஏற்படலாம். அதனால அது யாரும் வந்து அப்பா அம்மா கொடுத்தா கூட நான் ஓட்டலாமா அப்படின்ட்டு நீங்க தான் சொல்லணும், அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. சரியா? அதனால எல்லாரும் வந்து 2 வீலர் ஓட்டுறதை 18 வயசு பூர்த்தியாலும் லைசன்ஸ் வாங்காம வண்டியை ஓட்டாது. சரிங்களா? பெற்றோர்களுக்கு சொல்லுங்க, எல்லாருமே வந்து ஹெல்மெட் போட்டுட்டு, கார் இருந்ததுன்னா சீட் பெல்ட் போட்டுட்டு, சாலையின் இடது புறத்தில் தான் வந்து வாகனத்தை போகணும். நடு ரோட்டில் போகக்கூடாது. வண்டி ரோடு காலியாக இருக்குன்ட்டு நம்ம இதுக்கு போகக்கூடாது. எப்பயுமே சாலையின் இடது புறத்தில் வந்து வாகனத்தை ஓட்டணும்னா பெரும் விபத்து வந்து தடுக்கப்படும். வாய்ப்பளிக்க அடுத்ததாக எம்எம்எஸ் சஹாபுதீன் சார் அவர்களுக்கு சிறப்பு செய்ய அரட்டரின் டிபி மன்சூர் அவர்களை ஏற்பாடு அழைக்கிறோம். தலைக்கவசம் அது உயிர் கவசம். வேகத்தை குறைக்கவும், உயிரை பாதுகாக்கவும், உங்கள் உயிரை பாதுகாப்போடு கொள்ளுங்கள். பாதசாரி கடப்பிடிகள், முன்னுரிமை வழங்குங்கள். சிக்னல் பின்பற்றுங்கள். பாதுகாப்பாக செல்லுங்கள். கைபேசியுடன் ஓட்டம் வீழ்ந்து விபத்துக்குரியது. முன்னி செல்லுங்கள். பாதுகாப்பாக இருங்கள். கிரியேட்டிவிட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணுங்க.